இந்த ஐபிஎல்ல டாப் 4 டீம்ஸ் அடுத்தடுத்து தோத்து போனதுக்கு என்ன காரணம்? ஏதாவது பர்டிகுலரான காரணம் இருக்கா? இந்த டாப் 4 டீமோட இப்போ புதுசாக சேர்ந்திருக்க அந்த 5வது டீம் எது? ஏப்ரல் 30லேருந்து இந்த டாப் 4 ரேங்கிங்கில் இந்த டீம் எல்லாம் வரிசையாக தோல்வி அடைஞ்சிட்டு இருக்காங்க. ஆர்சிபியை குஜராத் டைட்டன்ஸ் வின் பண்ணாங்க. அதுக்கு அடுத்த நாள் 4th பிளேஸ்ல இருந்து ராஜஸ்தான் ராயல்ஸை டெல்லி கேபிட்டல்ஸ் வின் பண்ணாங்க. அடுத்து மே 3ஆம் தேதி நடந்த போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை ஜெயிச்சாங்க கேகேஆர். இந்த சீசன்ல கேகேஆர் ஒரு டீம் ஆல் அவுட் ஆக்குனது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதே மாதிரி சன்ரைசர்ஸ் இந்த சீசன்ல ஆல் அவுட் ஆனதும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அடுத்ததாக பஞ்சாப் கிங்ஸ் மொதல் இடத்துல இருந்தாங்க. இவங்களை துவம்சம் பண்ணது குஜராத் டைட்டன்ஸ். இந்த சீசன்ல எல்லா மேட்ச்லையும் பஞ்சாப் 200 கிராஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்ச்ல கிராஸ் பண்ணல. ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் இந்த 4 டீம் தான் பிளே ஆஃப்க்கு அட்வான்ஸ் ஆகி போறாங்க அப்படின்னு பரவலாக டாக்ஸ் ஓடிட்டு இருந்துச்சு. அடுத்தடுத்து 4 நாள் கேப்ல வரிசையாக அந்த 4 டீமும் தோத்துருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னா ஒன்றும் பெருசா இல்லை. ஐபிஎல்ல எதுனாலும் நடக்கும். திடீர்னு ஃபார்முக்கு வருவாங்க, யாருனாலும் 50 போடுவாங்க, செஞ்சுரி போடுவாங்க. வரிசையா 3 மேட்ச் தோத்து போன சிஎஸ்கே 4வது மேட்ச்ல தான் அவங்க கவுண்டே ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ அந்த 4 டாப் டீம் கூட வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறது குஜராத். பொதுவாக 10 டீம் இருக்கு ஐபிஎல் சீசன்ல. 16 பாயிண்ட்ஸ் வாங்கினாலே எல்லா டீமுமே பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆயிடுவாங்க. 16 பாயிண்ட்ஸ் வாங்கினாலே பிளே ஆஃப் உறுதியாக போயிடலான்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த பாயிண்ட்ஸே இது வரைக்கும் போதுமானதாக தான் இருந்திருக்கு. பஞ்சாப், ஹைதராபாத், பெங்களூர், ராஜஸ்தான் இவங்க எல்லாருமே லீடிங்கில் இருந்த இந்த டைமில் இப்போ குஜராத் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இன்னும் இருக்கிற 4 போட்டியில் 2 போட்டியில் அவங்க ஜெயிச்சாலே போதும் 16 பாயிண்ட்ஸ் வாங்கிட முடியும். ஏற்கனவே நல்ல சக்ஸஸ் ரேட் வச்சுருக்காங்க குஜராத். இந்த 16 பாயிண்ட் அப்படிங்கிறது அவங்களோட நம்பிக்கை இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணும். இப்போ டாப் 4 டீம்ஸோட தோல்வி இந்த சீசனில் ஒரு விறுவிறுப்பை தான் கொண்டு வந்திருக்கு. இவங்க தான் போவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தப்ப யாருனாலும் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த 4 நாள் கேப் தோல்வி வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கு. கேகேஆர், சிஎஸ்கே, டெல்லி கேபிட்டல்ஸ் இவங்களுக்குலாம் வாய்ப்பு இருக்குமா? சிஎஸ்கேவுடைய லேட்டஸ்ட் விக்டரி மும்பை கூட அவங்களுடைய பிளே ஆஃப் ட்ரீமை ஒரு பாசிட்டிவ் சைடுக்கு இழுத்துட்டு வந்திருக்கு. ருத்ராஜ் கெய்க்வாட் 2 ஹாஃப் செஞ்சுரி போட்டிருக்காரு. பிரசாந்த், கார்த்திக் சர்மா 2 பேருமே கொஞ்சம் ஃபார்முக்கு வர ட்ரை பண்ணியிருக்காங்க. பிளே ஆஃப் வாய்ப்பு எப்படி இருக்கும்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கிரிக்கெட் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.